இந்த அதிகாலை ஜெப வேலைக்கு மீண்டுமாக வருகை தந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே தேவன் தாமே நம்முடைய தியானங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் அவருடைய சமூகத்திலே தூப வர்க்கமாய் ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து பொழுது எபேசியர் எழுதின புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 19வது 18, 19 ரெண்டையும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். பட் இந்த வார்த்தைகளிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருப்போம். 17, 18, 19 3 வசனம்னு இருக்கு. பட் அதுல ஒரே ஒரு ஃப்ரேஸ் தான் நம்ம எடுக்க போறோம். இது ஃபுல்லாவே ஒரு அற்புதமான பவுலினுடைய ஒரு ஜெபம். நான் ஏன் ஸ்ட்ரகிள் பண்றேன்னா, நான் சொல்றது தமிழ்ல ஒரு வசனமும் இங்கிலீஷ்ல ஒரு வசனமுமா இருக்கு. ஸோ நான் இங்கிலீஷ்ல பார்த்து தமிழ்ல வேற மாதிரி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றேன். இன்னும் கண்டுபிடிச்சிட்டேன். தமிழ்ல 19வது வசனம், இங்கிலீஷ்ல 18th verse. சரிங்களா? இது ஒரு அற்புதமான ஜெபம். பல முறை இதை தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை இதிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே நான் 17ல இருந்து வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைக்கிறதினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவானிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆங்கிலத்துல 18th verse first phrase, the eyes of your understanding being enlightened. 19வது வசனத்தினுடைய கடைசி பகுதி தமிழ்ல, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பிரேஸ் தான் இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக ஆவியானவர் என்னை ஏவுகிறார். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதுல ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், அற்புதங்கிறத காட்டிலும் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, ஒரிஜினல் கிரீக் லாங்குவேஜ்ல 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரே சென்டென்ஸ் தான். நீங்க தமிழ்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் மாத்திரம் இடையில வருதுன்னு நினைக்கிறேன் 19வது வசனத்துல. பட் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அதுவும் கிடையாது. ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ். அவருக்கு துவங்கின பவுலுக்கு அதை முடிக்க முடியல. அவ்வளவு காரியத்தை தொடர்ந்து ஆவியானவர் அவருக்கு ஜெபத்திலே உணர்த்தினார். அதுல ஒரு காரியம்தான், பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப இத சமரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெர்மினாலஜில ஸ்பிரிச்சுவல் ஐஸ், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். Why is it important? இந்த ஜெபத்தை பவுல் ஏறெடுக்கும் பொழுது இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன?
இந்த ஜெபத்தை யாருக்கு எழுதுகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். எபேசியருக்கு எழுதுறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்துல முதல் ஒரு சில வசனங்களை நீங்க பார்க்கும்போது அது இருக்கும். அப்ப he is talking to believers or saints. அவரோட டெர்மினாலஜில பரிசுத்தவான்களுக்கு இதை எழுதுகிறார். அதிலும் குறிப்பா யாருக்கு எழுதுகிறார்னா, 15ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்னா, தேவனை அறிந்தவர்களுக்கு, தேவனை குறித்த ஆழமான ஒரு அறிவு உள்ளவர்களுக்கு இதை எழுதுகிறார். அப்ப ஆவிக்குரிய கண்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனை குறித்த ஆழமான ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் தேவனோடு எனக்கு ஒரு நெருக்கமான, ஒரு அந்யோன்யமான, ஐக்கியமான ஒரு உறவு இருந்தால் மாத்திரமே எனக்கு ஆவிக்குரிய கண்கள் கிடைக்கும். Why is this so important? Why Paul is praying like this? இது நம்ம அறிந்து கொள்ளணும்னா வெளிப்படுத்தல் போவோம். நம்ம வாழக்கூடிய காலம் கடைசி காலம், நம்ம தான் கடைசி திருச்சபை அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதான் லவோதிக்க திருச்சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஐம் டாக்கிங் அபவுட் த என்டையர் கிறிஸ்டியானிட்டி, நாட் ஒன் பர்டிகுலர் டினாமினேஷன். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்கேயுமே 3ஆம் அதிகாரத்துல நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எபேசியர் 1:17-18 ரெவலேஷன் 3:17-18 கனெக்டட். ரெண்டுமே 17-18. சரிங்களா? புஸ்தகம் தான் மாற்றி. ஸோ தீர்க்க தரிசனமா யோவான் கடைசி கால திருச்சபையை, கடைசி காலத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்கிறார். அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? நீ நிர்பாக்கியம் உள்ளவன் என்றும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் கடைசி கால திருச்சபையை எந்த ஸ்டேட்ல பாக்குறாரு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஐ எம் ஓகே, மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் ஓகே, நான் ரைட்டா தான் போறேன், நான் ஒழுங்கா ப்ரேயர் பண்றேன், நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும், எனக்கு ஒரு குறை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடணும், ஏன்னா நீ குருடனே உனக்கு தெரியல. Many times in our practical life when we look back, எல்லாருமே இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்க லைஃப பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய சாய்ஸஸ் நீங்க எடுத்திருப்பீங்க, நிறைய டிசிஷன்ஸ் நீங்க எடுத்திருப்பீங்க. ரைட்டா தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப கான்பிடென்டா எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் இன்னும் நேரோ டவுன் பண்ணி நான் சொல்லணும்னா இதுதான் சரியான நபர், இவங்களதான் நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும், இதுதான் ஆண்டவருடைய திட்டம்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நிறைய தடவை சொல்லுவீங்க, சார் இவளை கல்யாணம் பண்ணதுக்கு, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயில வந்திருக்கும். அப்ப ஏன் இந்த பிரச்சனை? பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். சும்மா நிறைய நீங்க இது மாதிரி இருக்கு உங்க லைஃப்ல. டிசிஷன் மேக்கிங், கரியரா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றதா இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்? இட் இஸ் ரைட், பட் இஸ் இட் ரைட் த்ரூ த ஐஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறந்துருப்போம். ஏன்னா நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்களை சாத்தான் குருடாக்கி. அற்புதமான ஒரு வசனம் இருக்கு,
2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகத்துல இதை நம்ம நிறைய நேரத்துல புறஜாதிகளுக்கு கோட் பண்ணி பேசுவோம். ஆனா இது நமக்கும் அதிகமாகவே பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரத்துல மறந்துடுவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது விதமாக நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப சாத்தானுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆபரேஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, he can blind the eyes of people. அவிசுவாசிகளை மாத்திரமல்ல, விசுவாசிகளையும் அவன் குருடாக்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய நேரம் அதனாலதான் நம்ம தப்பான சாய்ஸ் எடுப்போம். நமக்கு ரைட்டுன்னு தான் கரெக்டா தெரியும், ஆனா கரெக்டா நம்ம என்ன செய்வோம்? ராங்கான டிசிஷன் எடுத்துரும். வேதத்திலே இதுக்கு நிறைய உதாரணம். நிறைய பேர் இது ரைட்டு, இதுதான் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதனால நிறைய பிரச்சனையில மாட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க இந்த தாட்ல யோசித்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல உங்களுக்கு நிறைய காரியம், லோத் இருக்கிறாரு, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். நீங்க போய் இந்த இதுல வச்சு நீங்க யோசிங்க. ஆனா நான் ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்லி இந்த கால வேளையிலே முடிக்க போறேன். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனத்தை இந்த விதமா சொல்லியிருக்கு ஆங்கிலத்துல, the eyes of your heart flooded with light அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் படி என்ன நம்ம பார்க்கிறோம்னா, நம்முடைய இருதயத்திற்கு ஒரு கண் இருக்கு. அந்த கண்களுக்கு தேவனுடைய வெளிச்சம் நதி போல ஊற்றப்பட வேண்டும். அப்பதான் நம்ம தப்பிச்சோம். நமக்கு மாத்திரமல்ல, நம்ம ஃபியூச்சருக்கும், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ரொம்ப நெருங்கின ஒரு நண்பராவோ ரிலேட்டிவாவோ இருக்கலாம், அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், unless your eyes of heart is flooded with light, you will destroy your life when you make a decision for yourself, or you will destroy others' life by helping them to make a decision which is wrong. நான் சொல்றது புரியுதா? நீங்க உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தவறான டிசிஷன் எடுப்பது மூலமா அழிச்சிருவீங்க, அல்லதுனா இன்னொருடைய வாழ்க்கையை ஹெல்ப் பண்றேன்னு அவங்களுக்கு டிசிஷன் கொடுக்கும் போதும் நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அவங்க லைஃபையும் அழிச்சிருவீங்க. எப்ப உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் இல்லாம உங்களுடைய கண்கள் குருடாக்கப்படும் பொழுது. அப்போ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேயருங்க இந்த பிரேயர். ஆண்டவரே, என் இருதயத்தின் கண்களை, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுவார்ல, ஓப்பன் மை ஐஸ் லார்ட் டு see, ஓப்பன் மை ஐஸ் டு see, என் கண்களை பார்க்கும்படி திறந்திரணும், வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திரணும். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கக்கூடிய அனுதின பிரச்சனையிலே எனக்கு சரியான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு எனக்கு ஆவிக்குரிய கண்கள் வேண்டும். அநேக நேரத்துல நம்ம ஒரு சில தவறான தீர்மானங்களை, தவறான தேர்ந்தெடுப்பை எடுத்துக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து அந்த ஒரு பேட்டர்ன், ஒரு பாவத்தினுடைய அந்த பேட்டர்ன்ல விழுந்துகிட்டே இருப்போம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமா நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும்? ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிகிற வரைக்கும் அதே தப்பு திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் தப்புனே நமக்கு தெரியாது. ஏன் நம்மளுடைய அந்த
ஆவிக்குரிய கண்கள் டோட்டலா நம்மளுடைய வாழ்க்கையில ஷட் டவுன் ஆயிருக்கு. டோட்டல் ஷட் டவுன். இப்ப என்னுடைய பிசிக்கல் ஐஸ்ல நான் பார்த்தாலும் என்னுடைய ஹார்ட், ஐஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து ஷட் டவுன் ஆகி இருக்கிறதுனால எனக்கு அது தவறுனே தெரியாது. உலகத்துல எவ்வளவோ பேர் இன்னைக்கு இதுல கஷ்டப்படுறாங்க. பிசிக்கலா சரீர பிரகாரமான அந்த கண் நல்லா இருக்கும், ஆனா ஆவிக்குரிய கண்கள் பயங்கரமா போராட்டமா. ஏன்? why this discrepancy or discord? ஏன் இந்த முரண்பாடு? தேவனை தஞ்சமாய் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்லக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது. அதான் தியரி. ஆனா இன்னைக்கு நிறைய இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவதை காட்டிலும் உலகத்தாலும் உலகத்தினுடைய ஒப்பீனியன்ஸ்னாலையும் நிரப்பப்பட்டு இருக்கு. இதுதான் ரீசன். இன்னைக்கு நம்ம எதை அதிகமா எங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? உலகத்துலதான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். வேலை பார்த்தாகணும், உலகத்துல போய் வேலை பார்க்கறோம், அங்க நிறைய பேரோட பேசுறோம், அந்த ஒப்பீனியன்ஸை வாங்குறோம். அது போய் நம்முடைய இருதயத்துல நிறைய உட்கார்ந்துருக்கு. அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறோம். வந்தவொடனே திரும்பி என்ன பண்றோம்? அந்த காலமாவது பரவாயில்ல, ஏதோ கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். இப்ப 5 நிமிஷத்துக்கு ஒருக்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனா இருந்தா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கையாவது செல்போனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு, ரீல்ஸ், அது இது. அப்ப இதெல்லாம் போய் நம்மளுடைய இருதயத்தை நிரப்பி ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஆகி நம்ம ஒரு சூழ்நிலை வரும் பொழுது we are so filled with world and its opinions which is driven by Satan that our spiritual eyes are blinded to the word of God and what God says about that particular matter. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? நம்ம அதிகமா உலக பிரகாரமான காரியங்களையே நமக்குள்ள கொண்டுட்டு போய் வச்சு வச்சு நம்ம இருதயம் அதனால நிரப்பப்பட்டதுனால ஆண்டவருடைய வார்த்தை அல்லது ஆண்டவர் அந்த ஒரு பர்டிகுலர் காரியத்திற்காக என்ன நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்பதே நம்மளுடைய மனக்கண்கள் குருடாய். இன்னைக்கு யாரோ வந்திருக்கிறீங்க, ஒரு தப்பு செஞ்சுட்டே இருக்கிறீங்க, பல முறை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஆனா நீங்க ரைட்டுன்னு நினைச்சு செய்யறீங்க, எல்லாமே சரின்னு நினைச்சு செய்யறீங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க, நீங்க செய்யறது தவறுன்னு சொல்றாரு. யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க என்ன தவறு செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஜெபம் என்னன்னா, your eyes of heart should be open. மனக்கண்களை ஸ்கூடாக்கின சத்ருவனுடைய கிரியை ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு அழித்து கொண்டிருக்கிறார். அப்ப உங்களுடைய ஜெபம், ஆண்டவரே, ஆவியானவருடைய அந்த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மே பிகின் ஈவன் நவ் லார்ட். நீங்க தான் அதை செய்ய முடியும், என்னால முடியல, நான் ரைட்டுன்னு நினைச்சனாலதான் இவ்வளவு நாள் செஞ்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இப்பயே உணர்த்துறாரு, யாரோ ஒருத்தரோடு இப்பவே பேசிட்டு இருக்கிறார். நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க செய்யறது தவறு, அது ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிய போகுது, அது முடியறதுக்கு முன்னாடி நீங்க அதை நிறுத்திடுங்க அப்படிங்கறதுதான் ஊழியக்காரர் மூலமா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ரைட் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எல்லாருக்குமே. இப்ப நான் ஜெனரலா பேசுறேன், ஸ்பெசிபிக்கான பர்சன் பேசல. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஏரியா ஆஃப் லைஃப்ல இந்த ஒரு மாரல் பிளைண்ட்னஸ் இருக்கதான் செய்யும். ரெண்டே ரெண்டு தாங்க, எய்தர் கிரைஸ்ட் ஆர் வேர்ல்ட். ஏதோ ஒண்ணு நம்மளை நிரப்பணும். உங்க இருதயத்தை இன்னைக்கு எது நிரப்பியது? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் உங்க இருதய தேவனால் நிரப்பப்படுது, ஆவியானவரால் நிரப்பப்படுது?
அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுது, அவருடைய செய்திகளினால் நிரப்பப்படுகிறது. இன்னொரு பக்கம் எவ்வளவு நேரம் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ், உலக பிரகாரமான காரியம், சோசியல் மீடியா, நியூஸ், எவ்வளவு எவ்வளவு அது உங்களை நிரப்புது. உங்களுக்கே தெரியும் ஆன்சர். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் ஆன்சர். அப்ப ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க லைஃப்ல நீங்க சரியான தீர்மானங்கள் எடுக்கணும்னா அதை தேவன் உங்களுக்கு சரியான நேரத்திலே வெளிப்படுத்தணும்னா நீங்க எப்பயுமே அவருக்கு ரெடியா இருக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். The moment you get into your prayer closet, the moment you begin to pray, நீ ஜெப அறைக்குள்ள போய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்னு இனிமே பிரேயர் பண்ணுங்க. நீங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்காம எவ்வளவுதான் நீங்க பிரேயர் பண்ணாலும் அது ரைட்டான ஒரு டைரக்ஷன்ல முடியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டா அதை நாம் அதிகமாக பார்க்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளவோ காரியங்களை தேவன் அவருக்கு உணர்த்த விரும்பினார். பெற்றோர் மூலமா உணர்த்த விரும்பினார், சர்க்கம்ஸ்டான்சஸ் மூலமா உணர்த்த விரும்பினார், சூப்பர் நேச்சுரல் ஃபேவரை கொடுத்து உணர்த்த விரும்பினார். எல்லாமே அவருடைய கண்களை மூடிடுச்சு. அவருடைய பார்வை சரியில்லை. நீங்க நியாயாதிபதி புத்தகத்தை சிம்சோனுடைய பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை கண்கள்ல துவங்கி கண்கள்ல முடியும். உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அவருடைய லைஃப் அக்கௌண்ட்டை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்க. அவருடைய லைஃப் அக்கௌண்ட் முதலாவது அவங்க பேரண்ட்ஸ் மூலமா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அவரை குறித்து தனியான ஒரு ஒரு நோட் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 14ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனம். சிம்சோன் பின்னாத்துக்கு போய் பின்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தைகளில் ஒரு பெண்ணை கண்டு. அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பின்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். அப்ப நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தினுடைய கடைசி பேச பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்க 14ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் போய் 30 பேரை கொன்னு அவங்களோட வஸ்திரத்தை எடுத்து அந்த வஸ்திரத்தை கொடுக்குறான். சோ அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் எல்லாம் கிடைக்குது. எப்ப அவர் பாவம் செய்து கொண்டு இருக்கும் போதே ஒரு வேசியினிடத்துல போய் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் கூட இருக்கிறாரு. இது பழைய ஏற்பாடு. அப்ப ஆவியானவர் அப்பப்பதான் இறங்கி வருவார். தவறு செய்த சிம்சோனுக்கு ஆவியானவர் இறங்கி அதுல இருந்து விடுதலை செய்யறாரு. ஏன்? எப்படியாவது அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுறணும், இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்த நிமித்தமாவது என் பிள்ளை என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு ஆவியானவர். அடுத்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல இருந்து கர்த்தருடைய ஆவி வந்து பலமாய் இறங்கினால் அப்படின்னு வரும். ஆனா அது அப்படி அன்எண்டிங் நெவர் எண்டிங் ஸ்டோரியா போயிட்டே இருக்கு. 14ஆம் அதிகாரத்தும் ஒருத்தர் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவர்களுக்கு போனார். அவருடைய முடிவு எப்படி இருக்கு? பாவத்தோடு அவருடைய தவறான சாய்ஸஸோடு அவர் பர்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாயிண்ட்ல ஈவன் mercy of God was with us. தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் அவருக்கு போயிடுச்சு. நம்ம பார்க்கிறோம் 20ஆம் வசனத்துல அப்பொழுது அவள்
சிம்சோனே பரிசோதனை வந்துவிட்டான் என்றால் அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதவி போட்டு வெளியே போவேன் என்றார். அப்ப அவன் என்ன நினைச்சிட்டான், தொடர்ந்து அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் இருக்கு. அது சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் அவன் நிமித்தமா இல்ல, ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கினதுனால்தான் இருக்கு அப்படிங்கிற உணர்வே இல்லாம அந்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டுட்டாரு, அவனுடைய இந்த டிசிஷன்ல ஆவியானவர் கூட இல்ல, அதனால அவனுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறது கூட அவன் உணரல. இதுதான் ஆவிக்குரிய கூட்டாட்டத்தினுடைய ஒரு ஹை பாயிண்ட். உங்களை அழியாமலே உங்களை பிசாசு. ஆனா நிறைய சான்ஸ் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆண்டவர் திடீர்னு ஒரே ஈவெண்ட்ல உங்களை அவர் ஒப்பு கொடுத்துட மாட்டார். அழிவு எவ்வளோ போராடுவார், சிம்சோனோடு தொடர்ந்து போராடுவார். கடைசியா எந்த கண்ணு அவனுக்கு பிரச்சனையா இருக்கு, அந்த அந்த பிசிக்கல் ஐஸ் அவனுக்கு ரிமூவ் பண்ணணும். In order to restore the spiritual vision of Samson, God has to permit his physical eyes to be removed. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உங்க லைஃப்ல நீங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களை அறியாமலே பிளைண்டடா செஞ்சுட்டே இருக்கீங்க. காலையில ஆண்டவர் உங்களோட பேசி ஏதோ ஒண்ணு உங்களிடத்திலிருந்து அவர் ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டாரு, அவர் ரிமூவ் பண்ண போறாரு. ரிமூவ் பண்ணிட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒருவேளை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு எச்சரிப்பா அந்த செய்தி வருது. கண்ணு குருடாக்குனாலும் பரவாயில்லை, என் பிள்ளை ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும்னு ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஆண்டவர் பார்த்து தடுத்திருக்கலாம் அந்த ஈவெண்ட்டை. ஆனா இந்த பிசிக்கல் ஐஸை ரிமூவ் பண்றதுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். அது நிமித்தமாக அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தது, அவன் ஜெபித்தான், அவனுடைய வாழ்க்கை வெற்றியாக முடிந்தது. அதுதான் மேன். அப்ப இந்த காலை வேளையில ஒருவேளை யாரோ ஒருத்தர் ஏற்கனவே நீங்க செய்த தவறு நிமித்தமாக உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டது நிமித்தமாக நீங்கள் ஒரு இழப்பை சந்தித்து அது நிமித்தமாக வருந்தி கொண்டே இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இட் வாஸ் ரிமூவ்ட் ஒன்லி ஃபார் யுவர் ஓவரால் பெட்டர்மெண்ட் ஆஃப் லைஃப். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மேன்மையை கருதி தான் ஆண்டவர் அதை ரிமூவ் பண்ணிருக்க. அதனால அதை குறித்து இனிமே உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஐயோ நான் இப்படி செஞ்சதுனாலதான் அதை இழந்துட்டேனே அப்படின்னு நினைச்சு நினைச்சு திரும்பி திரும்பி சாத்தான் அதை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குலைக்க பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். You don't have to lose your peace because of the suggestion of Satan. சாத்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை நிமித்தமா உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க இழக்க வேண்டாம். மாறா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நிறைய நேரத்துல ஒருவேளை தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதுக்கு நேர் மாறா சில சமயத்துல ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சில சமயத்துல யார் மூலமாவது ஆண்டவர் பேசுவார். ஒரு பிரசங்கத்திலேயோ ஒரு டிவோஷன் வாசிக்கும் போதோ அப்ப நமக்கு அது கசப்பா இருக்கிற மாதிரி தெரியும். அப்ப நமக்கு அது ரைட்டா இல்ல, நம்ம தான் ரைட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன என்பதை அது உணரும். ஸோ அந்த அந்த எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய அந்த ஒரு அனுபவம் என் மனதிலே ஆவியானவர் கொண்டு வருகிறார். ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கே, நம்ம போயிட்டோம், நம்ம காலி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எலிசா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றார். ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்களை திறந்துடணும் அப்படின்னு. This morning it is my prayer that your eyes should be open for the best which God has for you for a future.
உங்களுடைய குடும்பத்துக்கா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கா இருக்கலாம். தேவனுடைய சிறந்தது என்ன, அவர் எவ்வளவு உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்படி உங்கள் கண்களை தேவன் திறக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். நான் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு காரியத்தை தான், வேறு சில காரியங்களை பேசணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் திரும்பி திரும்பி இந்த ஒரு காரியத்தை தான் பேச வேண்டும் என்று என்னை நிர்பந்தம் பண்ண, அந்த ஒரே காரியத்தை நான் பேசிட்டே இருந்தேன். ஐஸ் must be open. Eyes are blind. உடைய கண்கள், பிசிக்கல் ஐஸ் குருடாக்கப்பட்டிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஐஸ் திறக்காம இருக்க முடியாது, பிசிக்கல் ஐஸ் ஸ்டாப் பண்ணுது. ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே open my eyes to see the best you have for me, for my family, for my future, for my career. ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. I'm going through this, Lord. I'm going through this for a larger period of time, and I could not overcome this, Lord. என்னால முடியல ஆண்டவரே. ஆனா இந்த நாளிலே நீர் என்னோடு பேசுகிறேன். இந்த நாள்ல இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை நீ திறந்தருளும். சிம்சோன் மாதிரி நான் சரியாதான் போகிறேன்னு தவறாயிருந்து போய் கொண்டிருக்கிறேன்னா அப்பா, என் கண்கள் பிடுங்கப்படுவதற்கு முன்பதாகவே என் மேல இரக்கம் பாராட்டி அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். He is a gracious God. அவர் கிருபையுள்ள தேவன். நம்ம முழு மனதோடு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம்னா ஆண்டவர் நிச்சயமா நமக்கு அந்த டிசாஸ்டர் நம்மளை காப்பாத்திடுவாருங்க. யாரோ ஒருத்தரை காப்பாத்த இந்த காலை வேளையில விரும்புற, ஏதோ ஒண்ணு ரிமூவ் பண்ண போறாரு. ஆனாலும் ரிமூவ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா ரிமூவ் பண்ண போறது இல்லை. ஆண்டவர்கிட்ட அந்த தீர்மானம் எடுப்பீங்களா? சிம்பிள் பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சரியாதான் போய்கிட்டு இருக்கிறேனா, சரியா போகாம இருந்துட்டு எல்லாமே ஓகேன்னு நான் சொல்றேனா, எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என்னோடு பேசும் ஆண்டவர். I want to only inherit the best which you have for me and for my family, Lord. எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீர் என்னதை சிறந்ததாக வைத்திருக்கிறீரோ அதுதான் எனக்கு வேண்டும். அதற்கு அப்பாற்பட்டு நான் எதுக்கு போனாலும் அதை நீ வாய்க்காமல் போக பண்ணுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணு, தப்பிச்சிருவீங்க. அப்ப உங்க கண்கள் பிடுங்கப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இந்த காலை வேளை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தேவனே, உங்க வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவர். யாருக்காக இந்த செய்தியை இந்த காலை வேளையிலே நீ பேசினீரோ குறிப்பா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய மனக்கண்களை திறந்துடணும். அவங்க ரைட்டுன்னு இன்னசென்ட்டா நினைச்சு செய்யறாங்கப்பா, ஆனா அதுல ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குன்னு நீங்க உணர்த்தி கொண்டிருக்கிறீங்க. அது டேஞ்சர் என்பதை அவங்க புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அது யாரா இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுதே நீர் உணர்த்தும் ஆண்டவர். ஆவியானவர் பேசுங்க என்று சொல்லி மனக்கண்களை திறந்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிம்சோன் மாதிரி டிசாஸ்டர் லைஃப் முடிஞ்சு அதுக்கு பிறகு ரெஸ்டோர் ஆகி அதுக்கு பிறகு மகிமைக்கு போக வேண்டாம்ப்பா. நல்லா இருந்தே மகிமையான எதிர்காலத்திற்குள்ளே உடைய பிள்ளைகள் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களோடு பேசுவீரா. இந்த வாலிப நாட்களிலே என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு காலம் வராதா என்று சொல்லி யாராவது ஒருவர் பாரத்தோடு இந்த காலை வேளையிலே ஜெபிப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீர் அவர்களோடு பேசுங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தாங்க. எதிலிருந்து ஆண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமோ, பெற்றோர்கள் எதற்காக அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே,
நீரே அந்த மனக்கண்களை திறந்திரும். தவறான பாதையை எடுக்கக்கூடிய முதியோரும், வாலிபரோ, இளைஞரோ, திருமணமான மிட் லைஃப்ல இருக்கிறவங்களோ யாராக இருந்தோம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஜெபிப்பான செய்தியை கேட்டு, ஆண்டவரே அப்பா அவங்களுடைய கண்களை திறந்து அவர்கள் தவறான தெரிவுகளை எடுக்காமல் இருப்பதற்குரிய அனைத்து கிருபைகளையும் அவர்கள் மேல் நீர் பொழிந்தருள வேண்டும் என்று இடத்துல நான் ஜெபிக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோட நீ ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்க எல்லாருடைய மனக்கண்களையும் திறந்துடலப்பா. நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல பிளைண்டடா இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கே தெரியாம. ஆண்டவரே, வாட் கேன் பிகின் இன் இன்னசென்ஸ் கேன் டெஸ்ட்ராய் அவர் ஃபியூச்சர் தான். சோ அப்படி போகாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு நாளும் எங்க மனக்கண்களை எங்க ஜெப வேலையில நீ திறந்தருளும் என்று உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். காலை வேலை யாராவது சரீர பலவீனத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் அந்த பலவீனமே இவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருப்பதனால் என்றால் ஆண்டவருடைய கண்களை திறந்து அவருடைய தவறுகளை உணர்ந்து அது நிமித்தமாக அவருடைய பலவீனங்கள் மாறும்படியாய் தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி ஒரு அற்புத சுகத்தை நீ கட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. படிப்பிலும் சரி, அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களிலும் சரி, பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை உம்மண்டை நீ இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று உடனே நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே உறவுகளிலே பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தேவனே, எல்லா உறவுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆண்டோர் முடிவை கொண்டுட்டு வாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு குடும்பங்களிலே யார் காரணமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணரட்டும், ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிற நபர்களோடு இணைந்து மீண்டுமாக அந்த குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் நிலைவரப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்போ வேலையில பிரச்சனை யாராவது இருந்து அதற்காக ஜெபிப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து நீ விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே தொடர்ந்து அநேக ஆண்டவரே வயலன்ஸ், இந்த கல்கத்தா இன்சிடென்ட் நிமித்தமாக நிறைய வயலன்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே நிறைய இன்ஜூர் ஆறாங்க, சாகுறாங்கப்பா. ஆண்டவரே, இது சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க என்று ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இடத்துல நடக்குது. பெங்களூர்ல கேள்விப்பட்டோம், தமிழ்நாட்டுல கேள்விப்படுறோம். ஆண்டவரே, இந்த விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுப்படுவதாக. ஆண்டவரே, எப்படியாவது சீக்கிரமாக இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட தேவனே நீர் வாலிப பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே இங்கு ரெப்ரசன்ட் ஆகி ஜெபிக்கக்கூடிய எங்கள் எல்லா குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பெண் பிள்ளைகளையும் தேவனே பாதுகாப்பீராக. தேவனே நீர் கூட எங்க பிள்ளைங்களோடு இருந்தப்பா, பிள்ளைங்களுக்கு எந்த விதத்திலும் அழிவோ சேதமோ வராதபடிக்கு இப்படிப்பட்ட கற்பழிப்பு போன்ற காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சந்ததிகளிலே வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் நேரிடாதபடி கர்த்தர் எங்கள் குடும்பங்களை, எங்கள் வாலிப பிள்ளைகளை, எங்கள் பெண் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்தரல வேண்டும் என்று உங்களை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீர் கேட்டு சுத்தமானபடி எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்ததற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களோட ஆசீர்வதிப்பாராக. கடந்து போகணுங்கிறவங்க சமாதானத்தோடு போங்க. விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்கிறவர்கள் அவங்களுடைய விண்ணப்பத்தை தொடர்ந்து வைக்கும்படியாக கேட்கிறோம். ஒரு சகோதரருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்க ஒரு முஸ்லிம், ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவங்களுக்கு லிவர் சிராசிஸ். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அதற்காக அடியேன் போய் ஜெபிப்பதற்கு வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். நம்மள ஆண்டவரே, அருமையான இந்த
ஃபரூக் என்று சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் மேனுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு கொடுமையான இந்த வியாதிக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஆகாது ஒன்றும் அல்ல. அந்த நபர் இயேசுவே மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, இந்த வியாதி ஒரு வாய்ப்பாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதற்காக அடியேன் அவர்களுக்கு சென்று ஜெபிப்பதற்கு ஒரு வாசலை நீ திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது தானே ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்கை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வாலிப பெண்ணுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த அந்த வாலிப பெண் பிசாசின் பிடியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பள்ளிக்கு போக முடியல. இந்த வருடத்திற்கே 4 நாள் தான் பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. சென்ற வருடமும் 4 நாள் தான் பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. நீங்க என்ன இந்த பெண்ணுக்காக ஜெபிக்கணும்னா, அந்த பொண்ணோட பேர் இகன்சிகா. இது ஒரு முஸ்லிம் ஹிந்து இன்டர் மேரேஜ் அந்த ஒரு குடும்பம். அவங்க கிறிஸ்டின் கிடையாது. நான் ஒரு தடவை ப்ரேயர் போயிருக்கேன் ஏற்கனவே. ப்ரேயரே பண்ண விட மாட்டாங்க. ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்ச உடனே பயங்கரமான ஒரு தலைவலியை பிசாசு கொண்டு வந்து அந்த தலைவலி நிமித்தமா அந்த பிள்ளை ப்ரேயருக்கே உட்கார மாட்டேங்குது. சத்துருடைய இந்த கிரியை ஆண்டவர் அழிக்க வேண்டும். அந்த மகளுக்கு நாம் முழு நேரம் நல்லா ஜெபித்து ஒரு விடுதலை பெற்று அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போகணும் நிமித்தமாக அந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்துல அந்த பிள்ளைக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ணுங்க. இகன்சிகா, உங்கள் ஆண்டவரே, அருமையான 9வது படிக்கக்கூடிய இந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் இருதயம் பாரப்படுகிறது. என் பிள்ளைக்கு இப்படி நடந்தா என் மனது எப்படி இருக்கும் என்று யோசிக்க முடியல. ஆண்டு எப்படியாவது ஆண்டவர் எகன்சிகா அவருக்கு இன்னொரு முறை ஜெபிப்பதற்கு, முழுமையாக ஜெபிப்பதற்கு, விடுதலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஜெபத்தை ஜெபிப்பதற்கு ஆண்டவரே நீர் ஒரு நாளை குறிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க மக மாதிரி நினைச்சு ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் எகன்சிகாவிற்கு ஒரு விடுதலையின் நாளை நியமித்து அந்த நாளிலே அந்த மகள் ஆண்டவரே விடுதலை பெறுவதற்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மதுரையில் இருக்கக்கூடிய சகோதரி ஜெயா ராஜகோபால் அவர்களுக்காக ஜெபிப்போம். லிவர் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்கள் ஆண்டவரே, அருமையான அம்மா ஜெயா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக வல்லமை இப்பொழுதே அவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லிவர் பகுதியிலே இறங்கட்டும். சென்ட் யுவர் டிவைன் ரேடியேஷன் அண்ட் ஹீல் ஹர் கேன்சர் லார்ட். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் லிவர்ல இப்பொழுதே ஜெயா என்ற சகோதரிக்கு கரைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைக்காக அநேகர் ஜெபிப்பாங்கன்னு நான் நம்புறேன். நாங்களும் இந்த காலை வேளை ஒரு சிறு கூட்டமாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை சகோதரி ஜெயாவிற்கு செய்யுங்க. நீங்க அப்படி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காகவும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்க தெய்வீக கரம், உங்க தெய்வீக பிரசன்னம், உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளில் மாத்திரமல்ல வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷித்தனமாக இந்த நாளில் அப்பா பிள்ளைகளோடு கூட இருங்க. இந்த நாளில் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உம்முடைய கிருபையினாலே ஆசீர்வாதமாக முடிவதாக என்று ஜெபிக்கிறேன். எண்ணங்கள், சிந்தைகள் அனைத்தும் தேவனுக்கு அடுத்தவைகளுக்கு அல்ல, தேவனுக்கு பிரியமானவைகளுக்கு உகந்ததாகவே இருக்கும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே நான் அறியாத தேவைகள் என்ன இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை சந்திங்கப்பா. அன்புள்ள தேவனே, மீண்டுமாக நாங்கள் அடுத்த வாரம் இதே நேரத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறவரை உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆரோக்கியம்,
உம்முடைய செழிப்பு, உம்முடைய மன அமைதி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவதா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து